இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தெய்வ செய்திக்கான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 16வது அதிகாரம் 11வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவனுடைய சமூகம், காட் பிரசன்ஸ் என்கிற தலைப்பில் தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிறேன். நன்றாக கவனியுங்கள். இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது இன்னொரு மொழிபெயர்ப்பில், சரியான வழியில் வாழ நீர் எனக்கு போதிப்பீர். சரியான வழியில் வாழ நீர் எனக்கு போதிப்பீர். கர்த்தாவே, உம்மோடு இருப்பதே எனக்கு பூரண ஆனந்தம் தரும். உமது வலதுபுறத்தில் தங்குவதே என்றென்றைக்கும் இன்பம் தரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய சமூகம் நமக்கு எதை கொடுக்கிறது அப்படின்னா, ஒரு பரிபூரணமான ஆனந்தத்தை கொடுக்கிறது. தேவனுடைய சமூகம் அல்லது தேவனுடைய பிரசன்னம் நமக்கு எதை கொடுக்கிறது அப்படின்னா, பரிபூர்ணமான ஆனந்தத்தை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, சரியான வழியில் வாழ்வதற்கு நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, இந்த தேவனுடைய சமூகம் நமக்கு உதவி செய்கிறது. நல்லா கவனிங்க. இந்த தேவனுடைய பிரசன்னம் அப்படின்பது என்ன? ஏன் இந்த தேவனுடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும்? ஏன் இந்த தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பதனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேவனுடைய பிரசன்னம் என்பது உலகத்திலும் அவரது மக்கள், கர்த்தரை தெய்வமாக்கி கொண்ட மக்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த தேவ பிரசன்னம் செயல்படுகிறது. ஒன்று உலகத்திலையும், ஏன்னா உலகத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, தேவனுடைய படைப்பு இருக்கிறது. தேவனுடைய படைப்புகள் அல்லது உலகம், உலகத்திலும் அவரது மக்கள் நடுவில் இந்த பிரசன்ஸ், தேவ பிரசன்னம் செயல்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த தேவ பிரசன்னம் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய வல்லமை. முதல்ல சொல்றேன், இந்த தேவ பிரசன்னம், தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய வல்லமை, இந்த மூன்றையும் இந்த தேவ பிரசன்னம் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது பெரும்பாலான இடத்துல இந்த தேவ பிரசன்னம் என்ன செய்யும் அப்படின்னா, சில இடங்களில் வெளிப்படும் அல்லது சில நிகழ்வுகளில் இந்த தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். இந்த தேவ பிரசன்னத்தை நீங்க ஆதியில ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில இந்த தேவ பிரசன்னம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே என்ன செய்தார்கள் அப்படின்னா, ஒளிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தில் யார் இருந்தா அப்படின்னா, ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள். அந்த தேவ பிரசன்னத்தில் அவர்கள் இருந்தபோது அவர்கள் தேவனால் விசாரிக்கப்பட்டார்கள், தேவனால் நடத்தப்பட்டார்கள், தேவனால் பராமரிக்கப்பட்டார்கள்.
இரண்டாவது, மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை நீங்க வாசிப்பீர்களே ஆனால், கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி சுவாலையிலே நின்று அவனுக்கு என்ன செய்தார் அப்படின்னா தரிசனமானார். பிரைஸ் எல்லாம். அவன் அந்த தரிசனத்தை அவன் உற்று பார்க்கிறான். பார்த்த பொழுது அது எரிந்தும் வெந்து போகாமல் இருக்கிறது. அதை மறுபடியும் அந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் என்று அதற்கு சமீபித்த போது ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுறார் அப்படின்னா, மோசே மோசே என்று முட்செடியில் இருந்து கூப்பிடுகிற சப்தம். அப்பொழுது அவர், நீ கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை நீ என்ன செய்து போடு, கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மோசேக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா முட்செடியில தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த தேவ பிரசன்னம் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தியது. சீனாய் மலையில நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், யாத்திராகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. தேவனுடைய பிரசன்னத்தில் அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, இடி, மின்னல் மற்றும் அடர்ந்த மேகம் அங்கே காணப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். எங்க? தேவ பிரசன்னம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் என்ன செய்ததா, அதிர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். தேவனிடத்தில் கிட்டி வருவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, தேவன் பேசுகிறதை கேட்கவில்லை. அடுத்தபடியாக நீங்க பார்க்கும் பொழுது உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு இன்னொரு அடையாளமாய் இருக்கிறது. கடவுள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனங்களோடு கூட வாழ்வதற்கு, தம்மால் தெரிந்துபட்ட ஜனங்களோடு கூட பேசுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டதுதான், உருவாக்கப்பட்டதுதான் இந்த உடன்படிக்கை பெட்டி. யாத்திராகமம் 25வது அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிக்கும் போது, கிருபாசனத்து பெட்டியின் மேல் வைத்த பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சியின் பிரமாணத்தை நீ வைக்க வேண்டும், அங்கே நான் உன்னை சந்திப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உடன்படிக்கை பெட்டியில வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை என்ன செய்வேன்? சந்திப்பேன். அதன் நடுவிலே இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு உனக்கு கற்பிக்க போகிறவைகளெல்லாம் உன்னோடு நான் பேசுவேன். நன்றாக கவனியுங்கள். இந்த தேவனுடைய பிரசன்னம், இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, தேவன் ஜனங்களோடு பேசும்படி, தேவன் ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் இருக்கும்படி. யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்தர யாத்திரையில இந்த உடன்படிக்கை பெட்டி அவர்கள் போகிற எல்லா இடங்களிலேயும் இந்த தேவ பிரசன்னம் அவர்களுக்கு முன்பாய் கடந்து போனதை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள்.
ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றபோது அவன் சொல்லுகிறான், தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அறிந்து கொள்ள போகிறீர்கள். அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்சியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபோசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இந்த தேவனுடைய உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு முன்பாக அது கடந்து செல்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் என்ன செய்வார் அப்படின்னா துரத்தி விடுவார். நன்றாக கவனியுங்கள். யோர்தானுக்கு அருகாமையிலே கடந்து வந்த பொழுது ஆசாரியர்கள் உடன்படிக்கையை பெட்டியை பிடித்து கொண்டு என்ன செய்தார்கள்? யோர்தான் மட்டும் கடந்து வந்தார்கள். யோர்தான் மட்டும் கடந்து வந்த உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்றது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படி நின்றது? ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்தார்கள். அந்த சுமந்து வந்த ஆசாருடைய பாதங்கள் அங்கே நின்ற பொழுது, அந்த தண்ணீரில் பட்ட பொழுது தண்ணீர் என்ன செய்தது அப்படின்னா குவியலாக நின்றது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் முதலையே சொன்னேன், தேவனுடைய பிரசன்னம் என்பது தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை விளங்குகிறார், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். எது? தேவனுடைய பிரசன்னம். அப்ப இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில அந்த 40 வருட அனுபவத்தில் அவர்களை வழிநடத்தினது என்ன அப்படின்னா தேவனுடைய பிரசன்னம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சுமந்து கொண்டு வருகிறார்கள். 6வது அதிகாரத்தில் அந்த பெட்டியை, தேவனுடைய பெட்டியை ஏற்றி அங்க என்ன செய்யறாங்க? கொண்டு வருகிறாங்க. இப்போ நடந்த சம்பவத்தை பாருங்க. அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடனமாடிக்கொண்டு பாடி அவர்கள் துதித்தார்கள். அங்கே தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த பெட்டியானது அசைந்தபடியினாலே ஊசா தேவனுடைய பெட்டியிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அதை பிடித்த உடனே அங்கே என்ன நடந்தது அப்படின்னா கர்த்தருடைய கோபம் அவர் மேல் வந்த உடனே அவன் அங்கே என்ன செய்தான்? செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா அந்த கர்த்தருடைய பெட்டி அது பரிசுத்தமானது, அது சுத்திகரிப்பு இல்லாமல் அதை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஒருவனும் தொடக்கூடாது. அதற்கென்று ஒரு முறைமையை கர்த்தர் கொடுத்திருந்தார். யார் அந்த பெட்டியை சுமக்க வேண்டும், யார் அந்த பெட்டிக்கு முன்பாக ஆராதனை செய்ய வேண்டும், யாரால் அந்த பெட்டி பராமரிக்க வேண்டும் என்று மோசேக்கு தீவிரமாக திட்டமாக கற்பிக்கப்பட்டிருந்தது. காரணம் அது எதை அடையாளமாக இருக்கிறது அப்படின்னா தேவ பிரசன்னம், அதாவது தேவன் வாசம் பண்ணுகிற இடமாய் இருந்தது. உடனே பிரைஸ் எல்லாம் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா இந்த பெட்டியை கொண்டு வருவதற்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க? பயப்படுகிறாங்க. பயந்து தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் அதை என்ன செய்கிறான் அப்படின்னா கீத்தியனாகிய ஓபேத்துடைய வீட்டில் வைக்கிறாங்க. இப்போ அவனுடைய வீட்டில் இந்த பெட்டி இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்தாரா? 11வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அவனை மட்டும் ஆசீர்வதிக்கல, அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். நான் சொன்னேன்
அவனுடைய வீட்டில் 70 பேர் இருந்தார்கள். இந்த 70 பேரும் என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக அதற்கு செய்ய வேண்டிய எல்லா முறைமைகளையும் என்ன செய்தாங்க அப்படின்னா செய்தார்கள். அதன் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் அவனை மட்டும் ஆசீர்வதிக்கல, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னு பார்ப்பீங்கன்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அங்கே மன்னா வைக்கப்பட்டிருந்தது, அதற்குள் ஆரோனுடைய கோல் வைக்கப்பட்டிருந்தது, அதற்குள்ளாக உடன்படிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த மன்னா எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆண்டவருடைய ப்ரொவிஷன். ஆண்டவர் எப்படியெல்லாம் தங்களுடைய ஜனங்களை நடத்துகிறார், நடத்த வல்லவர் என்பதை அது காண்பித்து கொடுக்கிறது. இரண்டாவது, ஆரோனுடைய கோல் இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆரோனுடைய கோல் எதற்கு அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படின்னா, அதிகாரத்திற்கு அது அதிகாரப்படுத்துகிறது. மூன்றாவது, உடன்படிக்கை. அதுல என்ன இருந்தது அப்படின்னா, தேவனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்ன இருந்தது? வாக்கு தத்தம் இருந்தது. என்ன இருந்தது? வாக்கு தத்தம் இருந்தது. நல்ல கவனிங்க. இந்த தேவனுடைய பிரசன்னம் என்பது இது சாதாரணமானது அல்ல. பிரைஸ் அல்லாஹ். நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஆலயத்திற்கு வந்தேன், நான் கொஞ்ச நேரம் ஆராதனையில் நான் பங்கெடுத்தேன், அது அல்ல. தாவீது சொல்லுகிறான், நான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, நான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நான் எதை பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, நான் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எதை அடைகிறேன் சொல்லுங்க? ஒரு மகிழ்ச்சியை நான் அடைகிறேன் அப்படின்னு சொல்றான். பிரைஸ் அல்லாஹ். இந்த தேவனுடைய பிரசன்னம் என்பது இந்த பூமிக்குரிய காரியம் அல்ல. தேவன் தன்னுடைய ஜனங்களோடு பேசுவதற்கு, தேவன் தன்னுடைய ஜனங்களுடைய மத்தியிலே வாசம் பண்ணுவதற்கு உருவாக்கப்பட்டதுதான் இந்த தேவனுடைய பிரசன்னம். பிரைஸ் அல்லாஹ். அதனால தான் நான் சொன்னேன், உங்களுடைய வீட்டில் இந்த தேவ பிரசன்னத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். இந்த தேவ பிரசன்னம் உங்க வீட்டில் தங்கி இருந்தா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாமே அது என்ன செய்யப்படும் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டியின் நிமித்தம் அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. பரலோகத்தில் என்ன திறக்கப்பட்டது சொல்லுங்க? தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரலோகத்தில் என்ன காணப்பட்டது? ஆலயம் இருக்கு. ஆலயத்திற்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இந்த உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளமா இருக்குதுன்னு சொன்னேன்? தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமா இருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். இது தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் தங்கியிருக்கிறது. இந்த பிரசன்னத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். பிரைஸ் அல்லாஹ். என்ன செய்யணும்பா? இந்த பிரசன்னத்தை நீங்க எடுத்து செல்லணும். நல்ல கவனிங்க. புதிய ஏற்பாட்டில் யோவான் 1:14 வாசித்து பாருங்க. யோவான் 1:14 வாசித்து பாருங்க. சீக்கிரம் வாசிங்க.
அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் யாருக்குள்ள வாசம் பண்ணுனா சொல்லுங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்க வாசம் பண்ணினா? நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப தேவனுடைய பிரசன்னம் எங்க இருக்கணும் அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தை இருந்தது இல்ல. இப்ப அந்த வார்த்தை நமக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது அது என்ன செய்கிறது அப்படின்னா, அவருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்துகிறது. அவருக்குள் இருந்த மகிமை அன்றைக்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. எதற்காக? தேவன் வாசம் பண்ணும்படி, தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட பேசும்படி. நல்ல கவனிங்க. இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளே எப்படி வாசம் பண்ணுகிறது அப்படின்னா, பரிசுத்த ஆவிக்குள் நான் நிரம்பும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய பிரசன்னம் நம்மை வழி நடத்துகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி, எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி யாரை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னா, தேற்றரவாளனை உங்களுக்கு தருவேன். அவர் என்ன செய்வார்? அவர் உங்களுடனே வாசம் பண்ணி. யாரோடு வாசம் பண்ணுவாருப்பா? சொல்லுங்க. உங்களோடு வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி உங்களோடு இருப்பதால நீங்கள் அவரை என்ன செய்வீர்கள்? அறிவீர்கள். இப்ப நம்ம ஒரு கேள்வி வருது, இந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? பிரைஸ் எல்லாம். இந்த தேவனுடைய பிரசன்னத்தை யாரால பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம என்ன செய்கிறார் அப்படின்னா நிரப்புகிறார். மத்தேயு 18:20 எங்கே 2 பேர் இருக்கிறார்களோ அல்லது எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் எல்லாம். அப்ப அவருடைய நாமத்தினால நம்ம இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். அப்ப இங்க யார் இருக்கிறா அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். இந்த தேவ பிரசன்னம் எதற்கு? இந்த தேவ பிரசன்னம் எதற்கு அப்படின்னா, தேவன் என்னை சந்திப்பதற்கு, தேவன் என்னோடு பேசுவதற்கு, தேவன் என்னை வழி நடத்துவதற்கு இந்த தேவனுடைய பிரசன்னம் நமக்கு என்ன தேவைப்படுகிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில அது தேவைப்படுகிறது. தேவனோடு கூட வாழ்வதற்கு, தேவனோடு கூட நான் இப்படி சொல்றேன், தேவ பிரசன்னத்தில் ஆதாமும் ஏவாளும் இருக்கிறது வர தேவனுடைய பாதுகாப்பில் இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகின உடனே, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகின உடனே அவர்களுக்குள்ள என்ன வந்துருச்சு அப்படின்னா, அவர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய கேப் வந்துருச்சு. தேவனோடு கூட இருந்தவன் இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னை தூரப்படுத்துகிறான். தன்னை என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் தன்னை தேவனுடைய சமூகத்திலிருந்து விலக்கின போது தேவனால் அவனுக்கு வேண்டிய காரியங்களை செயல்படுத்த முடியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். இப்போ இந்த தேவ பிரசன்னத்தில் நான் இருக்கிறதுனால, இந்த தேவ பிரசன்னத்தில் நான் இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? இல்லை, என்ன கிடைக்கும்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, சபைக்கு வருகிறோம் ஆனால் எதுவுமே மாற்றம் வர மாட்டேங்குது, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா,
நீங்க சபைக்கு வருகிறதுனால எந்த மாற்றமும் எந்த அற்புதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப என்ன வேணும் அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்க இருக்கணும். தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்க இருக்கணும். அவர் சொல்றாரு மோசேட்ட, இந்த தேவ பிரசன்னத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு நீ ஆயத்தமாகி நீ வந்து நில்லு, என் சன்னதியில் வந்து நீ நில்லு. அவன் போய் நிற்கும் பொழுது அங்க என்ன நடந்தது அப்படின்னா, தேவ பிரசன்னம் அவனை கடந்து போனது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு 5 காரியத்தை நான் சொல்ல போறேன். இந்த தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தேவ பிரசன்னத்தில் நான் வருகிறதுனால, அவரை ஆராதிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். நன்றாக கவனியுங்கள். முதலாவது, இந்த தேவனுடைய பிரசன்னத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. 2:28. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினேன், உம்முடைய சந்நிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் முதல்ல நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா, சந்தோஷத்தை கொடுக்கும். ராமேன் சொல்லுங்களேன். அதையாவது சந்தோஷமா சொல்லக்கூடாதா? தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? ஆமா, அந்த சந்தோஷம் இருந்தால் தானே பாஸ்டர் நான் சந்தோஷமா சொல்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, சொல்றீங்க. நான் சொல்றேன், நீ தேவ பிரசன்னத்தில் இருந்தாதான் என்ன உண்டாகும் அப்படின்னா, சந்தோஷம் உண்டாகும். அவன் சொல்றான், எனக்கு ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். அப்படின்னா என்ன? நான் சரியான வழியில நான் வாழ்வதற்கு கடந்த 6 நாளும் எவ்வளவோ நெருக்கம், எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ சூழ்நிலைகளை கடந்து நம்ம வந்திருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களும் என்ன செய்யணும்? மாறணும். இப்போ என்ன சொல்றாரு வசனம்? தேவனுடைய பிரசன்னம் எனக்கு எதை கொடுக்கிறது அப்படின்னா, ஜீவ மார்க்கத்தை, அதாவது நான் வாழ்வதற்கு தேவையான காரியங்களை தேவ பிரசன்னம் எனக்கு கொடுக்குது. முதல்ல அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய சந்நிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவருடைய பிரசன்னத்தில் நீங்க இருக்கும் பொழுது என்ன உண்டாகுது தெரியுமா? சங்கீதம் 21வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. 21:6. அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்குகிறார். இருக்கா? ஓபேதேதோமுடைய வீட்டில் இந்த தேவனுடைய பிரசன்னம் இருந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இப்ப இங்க வேதம் சொல்லுது, அவருடைய சந்நிதானத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் நான் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நான் நிரப்பும் போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்குகிறார். அவரே என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆசீர்வாதத்திற்கு என்னை உட்படுத்துகிறார். என்ன செய்கிறாரு? சொல்லுங்க. என்னை உட்படுத்துகிறார். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பூரிப்பாக்குகிறார். அப்போ அவருடைய சமூகம் எனக்கு மகிழ்ச்சியை மட்டும் தரல, எனக்கு சந்தோஷத்தை மட்டும் தரல, எனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அது கொடுக்கிறது. சங்கீதம் 36வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நான்
36:8-9. பிரைஸ் தி லார்ட். உமது ஆலயத்திலுடைய சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். கர்த்தர் என்ன சொல்றாரு? உம்முடைய ஆலயத்தினுடைய சம்பூரணத்தினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை என்ன செய்கிறாரா? சொல்லுங்க, தீர்க்கிறீர். ஆராதனை உங்களுக்கு திருப்தியா இருக்கா? ஆராதனை உங்களுக்கு திருப்தியா இருக்குதா? ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்பப்படுகிறீர்களா? கொஞ்சம் யோசிங்க. இது ரெண்டு இருக்கணும். அப்பந்தான் மகிழ்ச்சி. அப்பந்தான் அந்த ஆராதனையில தேவன் உன்னோடு கூட பேச முடியும். ஆராதனைக்கு நான் வரும் பொழுது நான் எப்படி வரணும் அப்படின்னா, நான் ஆயத்தமாகி வரணும். கையில நான் என்னென்ன மாற்றத்தை நான் அடையணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த மாற்றத்தை அடைய பண்ணுகிற இடம் தான் என்னது அப்படின்னா தேவ பிரசன்னம். அப்ப அந்த தேவ பிரசன்னத்திற்குள்ள நான் வரும் பொழுது எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆயத்தமாகி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆயத்தமாகி இருக்கணும். 8 மணிக்கு ஆராதனை, 7:50 சபையில இருக்கணும். அப்பதான் தேவனுடைய பிரசன்னத்தை உங்களால கேரி பண்ண முடியும். தேவனுடைய பிரசன்னம் என்பது சாதாரணமானது அல்ல. அந்த பிரசன்னத்திற்குள்ள நீங்க நிற்கும் பொழுது முதலாவது நான் சொன்னேன், உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகும்? சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிறீர்கள். ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கை மாறாமல் இருக்கிறது, மாற்றம் அடையாமல் இருக்கிறது அப்படின்னா, தயவு செய்து நான் சொல்றேன், தேவனுடைய பிரசன்னத்திற்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க. தேவனுடைய ஆராதனைக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த தெய்வீக பிரசன்னத்தோடு நீ வீட்டிற்குள்ள போகும்போது அந்த வீட்டில் தேவ பிரசன்னம் கட்டாயம் தங்கி இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஆவியில் ஆராதித்தாதானே அந்த பிரசன்னத்தை உணர முடியும். நீங்க உணராம எதை உணர முடியாது? தேவன் உங்க வீட்டில் சமாதானத்தை நீங்க பார்க்க முடியாது. 6 நாளும் ஒன்று போல இருக்கிறோம், ஒரு நாள் தான் நான் அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். இல்லை, ஒரு வாரத்துக்கு 3 மணி நேரம், நம்ம குறைஞ்சது 2.5 மணி நேரம் தான் ஆராதனை செய்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல 12 மணி நேரம். இல்லை, அரை நாள் தேவனுடைய சமூகத்தில் நம்மளால நேரத்தை செலவு பண்ண முடியாதா? கர்த்தருக்காக நேரத்தை ஒதுக்க முடியாதா? எப்படி தேவ பிரசன்னத்தை உங்களால உணர முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இஸ்ரவேலுடைய பயணத்துல தேவனுடைய பிரசன்னம் இருந்த பொழுது அவர்களுக்கு முன்பாக ஒரு சத்துருவும் அவளால் நிற்க முடியல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ பிரசன்னம் தங்கி இருக்கும்போது, தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்க இருக்கும்பொழுது முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, என்னை சந்தோஷத்தால் நிரப்புகிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது இசையா 35வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 35:10. ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். முதல்ல சொன்னேன், என்ன உண்டாயிருக்கும்? அவருடைய சன்னிதானத்தில் கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிரசன்னம் தாங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற இடம். வேதம் சொல்லுகிறது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சொல்லுங்க அடைமாறுகள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுமா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தில் என்ன உண்டாகும்? சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்யும்? ஓடி போகும். நீ ஆராதிக்கிற ஆராதனையில ஓடி போகணும். எவ்வளவு அற்புதமா கை தட்டுறீங்க தெரியுமா? ஒரு கொசு கூட போக மாட்டேங்குது. அவ்வளவு அருமையா என்ன செய்றீங்க? கை தட்டுறீங்க.
எப்படி சஞ்சலம் போகும் சொல்லுங்க? நான் சொன்னேன், தேவனுடைய பிரசன்னங்கிறது நீங்க எதை ரீப்ளேஸ் பண்ணணும், அதாவது எதை உங்க வாழ்க்கையில மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அது மாற்றப்படுகிற இடம் தான் தேவ பிரசன்னம். பிரைஸ் எல்லாம். அப்ப நீங்க அந்த பிரசன்னத்துல மாற்றம் அடைவதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆராதனையை நடத்துகிறவர்கள் கவனமா இருக்கணும். நீங்க தான் அந்த பிரசன்னத்தை கேரி பண்ணிட்டு வரீங்க. ஆராதனை நடத்த போவதற்கு முன்பதாகவே ஜெபிக்கணும். இன்னைக்கு நான் எப்படி நடத்த போகிறேன்? தேவனை துதிக்க போகிறேனா, தேவனை ஆராதிக்க போகிறேனா, தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறேனா, தேவனுக்கு நான் அர்ப்பணிப்பை நான் கொடுக்க போகிறேனா, இப்படி பார்க்கணும். பிரைஸ் எல்லாம். உணர்வோடு கூட தேவனை ஆராதிங்க. நீங்க செலுத்துகிற ஆராதனை உங்க வாழ்க்கையில சஞ்சலத்தையும் தவிப்பையும் மாற்றும்னு வேதம் சொல்லுது. ஆராதனைக்கு வருதோம், கடந்து வருகிறோம், ஒரு மாற்றமும் வரல. ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க ஒப்பு கொடுக்காம, சபையில பிரச்சனை இல்லைங்க, ஆராதனை நடத்துகிறவர்கிட்ட பிரச்சனை இல்லைங்க, ஆராதிக்கிறவர்களிடத்துல தான் பிரச்சனை. தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணராததுனால தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள செயல்பட மாட்டுக்கு. நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யணும்னாலே தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கணும். வாரத்துல ஒரு நாள் தான் ஆலயத்துக்கு வருகிறீங்க, அந்த நேரத்தை ஒழுங்கா ஆண்டவர் கொடுத்தா என்னன்னு நான் கேட்கிறேன். பிரைஸ் எல்லாம். நல்ல கவனிங்க, தேவனுடைய பிரசன்னம் சஞ்சலத்தையும் தவிப்பையும் மாற்றுகிற இடம். மூன்றாவது, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, உங்க கண்ணீரை துடைக்கிற இடம் தாங்க தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம் என்பது சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க. ஏங்க, நான் இப்படி சொல்றேன், எவ்வளவோ சூழ்நிலைகள், கடினமான பாதையில நம்ம கடந்து போகிறோம். அந்த கடினமான பாதையில கடந்து போகும் பொழுது சில நேரத்தில் வேதனை அடைகிறோம், சில நேரத்தில் கண்ணீரோடு இருக்கிறோம்ல. அப்போ இந்த தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்திற்கு வந்தும் அது நமக்கு வெறுமையை கொடுக்குது அப்படின்னா நம்ம ஏன் சபைக்கு வரணுங்கிற? கடவுள் தேவையில்லையே இல்லை. இப்போ சபைக்கு எதுக்கு வரோம்? தேவன் என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றணும், என் கண்ணீரை கர்த்தர் துடைக்கணும், அதுக்காக தானே வரோம். கடந்த 6 நாளும் பட்ட எல்லா வேதனைகளையும் கர்த்தர் நீங்கி, கர்த்தர் பேசுகிற வார்த்தையினால என் வாழ்க்கை என்ன செய்யணும்? மாற்றணும்னு தானே வரோம். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணுமா இல்லையா? சொல்றாரு பாருங்க, கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த தேவ பிரசன்னத்தில் நீங்க நிற்கும் பொழுது, ஓ க்ளோரி டு காட், ஆண்டவர் உன் கண்ணீரை துடைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முந்தினவைகள் என்ன செய்தது அப்படின்னா ஒளிந்து போயிற்று. நான் நிறைய பேர்ட்டு சொல்லுவேன், ஆராதனைக்கு வாங்க, ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க, அதுதான் உங்க வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் அப்படின்னா, தேவன் இடைப்படுகிற இடம் அதுதான். தேவன் உங்களை சந்திக்கிற நேரம் எது அப்படின்னா ஆராதனை. பிரைஸ் எல்லாம். அப்ப அந்த நேரத்தில் நீங்க இல்லை அப்படின்னா எதை பெற்றுக்கொள்ள முடியாது? தேவனுடைய சந்திப்பை, தேவனுடைய விசிட்டேஷனை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நான் இப்படி சொல்றேன், அந்த சாயங்கால நேரத்தில் தேவன் என்ன செய்தார் அப்படின்னா அவர்களை சந்திக்க தான் வந்தாங்க. இப்போ அவங்க தேவ சமூகத்தை விட்டு விலகி இருந்ததுனால தேவன் அவர்களை சந்திக்க முடிஞ்சா? இல்லைங்க, சந்திக்க முடியல. காரணம், தேவ சமூகத்தை விட்டு விலகி இருந்தாங்க. பிரைஸ் அல்லாஹ். நீங்க தேவ சமூகத்தை விட்டு விலகி இருக்கும் பொழுது தேவன் உங்களை சந்திக்க முடியாது. அப்ப நான் சொல்லுவேன்,
தேவ பிரசன்னத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தங்கி இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது சங்கீதம் 73வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிங்க. 73:24. Glory to God. உம்முடைய ஆலோசனையின்படி நீ என்னை நடத்தி எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. என் மாமிசமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உமது ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துகிறேன். அப்போ தேவனுடைய பிரசன்னம் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா, அவருடைய ஆலோசனையின்படி நம்ம நடத்தும். நான் இப்படி சொல்கிறேன், இப்போ உங்கள் நெருக்கத்தில் இருக்கிறீங்க வைங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து, இசப்பா இந்த சூழ்நிலை என்னை வேதனைப்படுத்துகிறது, இல்லைனா என்னை நெருக்குகிறது அப்படின்னு நீங்கள் அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இப்போ ஆண்டவர் பேசுவார். என்ன தெரியுமா செய்வார்? அது மாறணும், அவ்வளோதானே, நீ இப்படி செய். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அவர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ரோமர் 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. நான் என்ன சொன்னேன்? அவருடைய ஆலோசனைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்தில் அவர் உங்களை நடத்துவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆராதனை நேரத்தில் ஏன் நம்ம அபிஷேகத்தில் நிரப்புகிறோம், ஏன் அபிஷேகத்தில் நிறந்து நம்ம ஆராதனை செய்கிறோம் அப்படின்னா, அந்த நேரம் நம்மை ஆவியானவர் பலப்படுத்துகிற நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்மளை தொடுகிற நேரம். அந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்குள் இருக்கிற நம்பிக்கை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதற்காக ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார் தெரியுமா? அவர் சொல்றார், சரிப்பா நீ கவலைப்படாத, நீ அந்த பிரச்சனையை குறித்து நீ என்ன செய்யாத, நீ சோர்ந்து போகாத அப்படின்னு நம்மை பலப்படுத்துகிற நேரம்தான் அந்த நேரம். வேதம் சொல்லுது, உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை நிரப்புவாராக. எப்பொழுது நிரப்புவார் அப்படின்னா, ஆவியானவர் என்னை பலப்படுத்துவதற்கு நான் என்ன சரண்டர் பண்ணும் பொழுது அவர் உங்களை நிரப்புவார். ஆவியானவராய் வந்து, பாவம் இந்த அக்கா ரொம்ப அழுது, இந்த அம்மா ரொம்ப அழுதாங்க, கஷ்டப்பட்டாங்கன்னு அவரே வந்து உன் கண்ணீரை துடைக்க மாட்டார். நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான், ஆவியானவரை உங்களுக்குள்ள நீங்க அழைக்கும் பொழுதுதான் அவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிப்பார். அதனால தான் ஆராதனையில் அர்ப்பணிப்பு ரொம்ப அவசியம். ஆவியானவர் இறங்கின உடனேயே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அர்ப்பணித்துட்டீங்க அப்படின்னா அட் த சேம் மூமெண்ட் நீங்கள் உங்கள் தேவன் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, எந்த காரியத்தில் மாற்றம் அடைய வேண்டும் என்று நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை என்ன செய்யும் தெரியுமா? செயல்பட ஆரம்பிக்கும்.
என்ன செய்ய ஆரம்பிக்கும்? செயல்பட ஆரம்பிக்கும். எங்க? தேவ பிரசன்னத்தில் நீங்க நின்று தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை, தேவனை எந்த காரியத்திற்காக நம்பி நீங்க ஆலயத்திற்கு வந்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷத்தையும் நீங்க அடையணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் கட்டாயம் ஒரு அர்ப்பணிப்பு அவசியம். பிரைஸ் அல்லாஹ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 8வது வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தோம். என்ன செய்கிறீர்கள்? அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். எங்க அன்பு கூறுகிறீங்க? எதிலிடத்துலப்பா? எப்படி அன்பு கூற முடியும் அப்படின்னா ஆராதனையில் தான் அன்பு கூற முடியும். தேவனுடைய பிரசன்னத்தில் தான் அன்பு கூற முடியும். தேவனுடைய ஆலயத்தில் வந்து இருக்கிறதுனால நீங்க அன்பு கூறுகிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்க எப்படி தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறீங்க? வேதம் சொல்லுது, நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் அடைகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் மேலே நீங்கள் வைத்த விசுவாசம் இப்போ உங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். உங்க சஞ்சலத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் இறங்குகிறதை, உங்களுடைய உள்ளம் ஒரு சமாதானத்தினால நிரப்பப்படுகிறதை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் எங்க பார்க்க முடியும்னா ஆராதனையில், தேவ பிரசன்னத்தில். இந்த தேவ பிரசன்னம் எங்க இருக்கு அப்படின்னா அது ஆலயத்தில் தான் இருக்கு. பரலோகத்தில் எப்படி ஆராதனை இருந்துச்சோ, அந்த இடத்துல எப்படி தேவ பிரசன்னம் இருந்துச்சோ, அதே பிரசன்னம் அவருடைய ஆலயத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை கொண்டு வருவதற்கு தான் நம்ம பாட்டு பாடுறோம். அந்த பிரசன்னத்தை கொண்டு வருவதற்கு தான் நம்ம ஆவியில் நிறைந்து தேவனை ஆராதிக்கிறோம். அந்த பிரசன்னத்திற்குள்ள நம்மை பலப்படுத்துவதற்கு தான் ஆவியானுடைய நிறைவில் நிறைந்து ஆராதிக்கணும். ஆராதனை எவ்வளவு முக்கியம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் சொல்றேன், ஒரு 7 வாரம் சரியா ஆராதனையில் நீங்க பங்கெடுத்துருங்க. மிஸ் பண்ணாம நீங்க அந்த ஆராதனையில், அந்த 1 மணி நேரம் ஆராதனையில் நீங்க கர்த்தரை பாடி துதிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் வரும். பிரைஸ் எல்லாம் ஒரு பெரிய மாற்றம் வரும். பாருங்க, வேதம் சொல்லுது, ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. 61:7 வாசிங்க. பிரைஸ் எல்லாம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு. வெறுமையாய் வந்துட்டு வெறுமையாய் போகிறதுனால இரட்டிப்பான பலன் உண்டாகாது. தங்கள் பாகத்தில் சந்தோஷம் அடைய முடியாது. அப்படின்னா என்ன? உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில் நீங்க சந்தோஷம் அடையணும்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்தில் நீ கடந்து வரணும். பிரைஸ் எல்லாம். இப்ப நல்ல கவனிங்க, அவரில் அன்பு கூறுகிற, அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் உண்டாகுங்க. எங்க வேதம் சொல்லுது,
அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை துதிப்பார்கள். ஒரு வார்த்தை சொல்லுது, நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு ஒரு பிரதான நோக்கமே கர்த்தரை துதிப்பதற்கு தான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப தேவனை துதிப்பதற்காகத்தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் இல்ல? இப்ப தேவனை துதிக்காம இந்த நேரம் நம்ம வீணாய் கழித்துட்டோம் அப்படின்னா, அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், உங்களுடைய அழைப்பு என்னவாய் மாறுகிறது அப்படின்னா வீணாய் மாறிவிடுகிறது. நான் சொல்லுவேன், 1 கொரிந்தியர் 2:9 நினைக்கிறேன், வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 2:9. Glory to God. அதான் பாருங்க. ரைட். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு அப்படின்னு போடுங்க. தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு என்ன நடக்குமா? தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. நமக்கோ அவைகளை என்ன செய்தாரா? தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அப்படின்னா என்ன? தேவனுடைய ஆழங்களை அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா அறிந்திருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆவியினால நான் நிரப்பப்படும் பொழுது, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அங்க ஒன்று நடக்குது. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை கர்த்தரிடத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளுகிறீங்க. வேதத்தை நீங்க கவனிக்க பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் சொல்லும்போது வெளிப்படுத்துற 1:10, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை நான் கேட்டேன். எப்போ? கர்த்தருடைய நாளில் நான் என்ன செய்தேன் அப்படின்னா நான் ஆவிக்குள்ளானேன். அப்ப கர்த்தருடைய நாளுங்கிறது எந்த நாள் அப்படின்னா கர்த்தருடைய ஓய்வு நாள். அந்த நாளில் நான் ஆவிக்குள் ஆகும் பொழுது, நான் ஆவியில் நிரப்பப்படும் பொழுது நான் என்ன செய்யப்படுகிறேன் அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். எங்க வசனம் சொல்லுது, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் செய்ய போகிற காரியத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரால் உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாமிச கண்களில், மாமிச ஞானத்தில் அவர் செய்ய போகிற காரியத்தை என்ன செய்ய முடியாதுன்னா அறிந்து கொள்ளவே முடியாது. அப்ப நான் ஆவிக்குள்ளாகும் பொழுது, நான் ஆவியில் நிறைந்து நான் ஜெபிக்கும் பொழுது எனக்குண்டானவைகளை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பெற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி கொடுக்கப்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அது தேவனுடைய ஒரு போற்றபுள், அதாவது எங்கே வேணாலும் எடுத்து சொல்லக்கூடிய அவருடைய சிங்காசனம். அவருடைய சிங்காசனம் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்னதா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்க பரலோகத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி, பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி இப்போ தேவனுடைய பிள்ளைகளை நடத்துவதற்காக அவர்களுக்கு முன்பு கடந்து வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில், உங்களுடைய ஜீவிதத்தில் இந்த தேவ பிரசன்னம் இருக்குமே ஆனால் அது என்ன செய்யும் தெரியுமா? உங்களை நடத்தி செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா பயணத்திலையும் இந்த பெட்டி முன்பாக கடந்து சென்றது. அக்கினி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய் அவர்களை வழி நடத்தினது. அவர்கள் அந்த யாத்திரையெல்லாம் கடந்து போயிட்டு திரும்பி வந்து அவருடைய கூடாரத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்தது தெரியுமா? அந்த மேகம் அவங்களுடைய வீட்டின் மேலே தங்கி இருந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எங்கெல்லாம் இந்த தேவ பிரசன்னத்தை, நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் கடந்து போகிறீங்களோ அங்கே எல்லாம் இந்த தேவ பிரசன்னமும் தங்கி இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்போ தங்கி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ள தேவ பிரசன்னம் இருந்தாதான், உங்களுக்குள்ள நீங்க அந்த தேவ பிரசன்னத்தை நீங்க கேரி பண்ணிட்டு போனாதான் அது என்ன செய்யும் அப்படின்னா, உங்க கூட இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆலயத்திற்கு வருகிறதுனால தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாது. ஆலயத்திற்கு வருகிறதுனால நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த தேவ பிரசன்னம் எனக்குள்ள செயல்படுவதற்கு நான் இடம் கொடுக்கணும். 2, நான் என்னை அர்ப்பணிக்கணும். இந்த 2 காரியமும் செய்யும்போது இந்த தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவ பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக போகிற எல்லா இடங்களிலேயும் நீங்கள் தேவனுடைய தயவை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பெல்லாம் நீங்க தேவ பிரசன்னத்தில் நீங்கள் கடந்து வருகிறீர்களோ அப்பொழுது ஒன்று, தேவனுடைய சந்தோஷத்தால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். 2, சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும். 3, கர்த்தர் உங்கள் கண்ணீர்கள் யாவையும் கர்த்தர் துடைப்பார். 4, அவருடைய ஆலோசனையின்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். 5, அவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும், அவரை ஆராதிக்கிற, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அவர்கள் வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்களை அவர்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் ஒரு ஆனந்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதை நீங்கள் இழந்து போகாதீங்க. தேவ பிரசன்னத்தில் உங்களை அர்ப்பணிங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் இழந்து நிற்போம், எல்லாரும் இழந்து நிற்போம். பிரைஸ் அல்லாஹ். அப்படி கர்த்தருடைய நாமத்தை நோக்கி பாருங்களேன். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய பிரசன்னம் உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நிரப்புவாராக. அப்படி ஒப்பு கொடுங்களேன். தேவ ஆவியில் ஒப்பு கொடுங்க பிரதர், சிஸ்டர். தேவ ஆவியில் ஒப்பு கொடுங்க. ஆராதனையில் ஒரு முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னம். அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாய் கடந்து போன பொழுது, ஓ க்ளோரி டு காட், எந்த சத்துருக்களும் அவர்களை மேற்கொள்ள முடியலை. நான் சொல்லுவேன், தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த சத்துருவும், எந்த சத்துருடைய செயல்பாடுகளும் உங்களுக்குள்ள, உங்கள் வீட்டில் செயல்படாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எப்போ தெரியுமா? உன் வீட்டிற்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கும் பொழுது. அப்படி கர்த்தர் ஆராதிங்க பார்க்கலாம், அப்படி ஆராதிங்க பார்க்கலாம். ரீமா ஷாதா ராபா லாதா ராபா ரேகே நியாசேக்காத. நல்ல 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 ஒரு நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்கள் பிரசன்னம், உங்கள் பிரசன்னம் மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம். நல்ல கரங்களை தட்டி, மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்ட பகலெல்லாம்
ஆமென். அதுபோதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார். அதுபோதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார். அதுபோதும் என் வாழ்விலே தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷி, தேவா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு எல்லாரும் சொல்லுங்கப்பா. இது எதினா நீர் என்னோடு வருவதினா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம், ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஏக்கமெல்லாம் கர்த்தர் ஏக்கத்தை எல்லாம் மாற்ற போகிறாருமா. சந்தோஷம் நான் காணுவேன். மறுபடியும் சொல்லாமா? அவருடைய பிரசன்னம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை யோசிப்பவன். நல்ல கரங்களை தட்டி தேவா தெரிந்து கொள்ளப்பட்டவன் வாழ்க்கையில அவர் பிரசன்னம். என்னோடு வருவதினா வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வராதினேரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. ஓ ஜீசஸ், வராதினேரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. வராதினேரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. சொல்லுவோமா? மாறாதி நீரை தேராக மாற்றோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷி, ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. ஓ எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. இந்த தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில மட்டும் இருக்கும்னா, இந்த தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில மட்டும் இருக்கும்னா, நான் சொல்லுவேன் இந்த உலகத்துல உங்களோடு கூட போராடுகிற எல்லா போராட்டங்களையும் உங்களால ஜெயிக்க முடியும். அவ சொல்றா, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எனக்கு முன்பாக கடந்து போகலனா என்னை அனுப்பாதங்க ஆண்டவரே என்று கேட்கிறான். என்னை அனுப்பாதங்க ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக கடந்து போகலனா என்னை அனுப்பாதங்க ஆண்டவரே. அப்பா சகோதரா சகோதரியா, ஆண்டவருடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக கடந்து செல்வதற்கு இடம் கொடு.
இடங்கொடு, இடங்கொடு. அவருடைய பிரசன்னம் இல்லாத இடத்துல ஓர் யாக்கபனாசே ஆண்டவர்கிட்ட சொல்லு, என்னை கொண்டு போகாதீங்கப்பா, என்னை கொண்டு போகாதீங்கப்பா. உங்க பிரசன்னம் என் வீட்டுக்குள்ள தங்கி இருக்கட்டும். இடம் கொடுங்க. உங்க வீட்டுல உங்க பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிற இந்த தெய்வீக பிரசன்னம் உங்க பயணத்துல உங்களோடு கூட இருக்க போகுது. உங்க வீட்டுக்குள்ள தங்க போகுது. உங்க வீட்டுக்குள்ள தங்க போகுது. இந்த பிரசன்னத்தை நீ ஒவ்வொரு நாளும் நீ உணரணும். அப்படின்னா கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமா அவர் உன்னோடு இருக்கிறதை உங்களால உணர முடியும், உங்களால உணர முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறதுனால நீ என்னை அறிந்து கொள்ள முடியும். ஓ ரியாபாராசே, நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால நீ என்னை அறிந்து கொள்ள முடியும். தேவ பிரசன்னம் இல்லாததுனாலதான் ஐயா உன்னால தேவத்தை அறிந்து கொள்ள முடியல. தேவ பிரசன்னத்திற்கு நீ இடம் கொடுக்காததுனாலதான் உன்னால தேவத்தை அறிந்து கொள்ள முடியல. இடங்கொடு சகோதரா, சகோதரி, இடங்கொடு. தேவன் உனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். உன் பாளையத்திற்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். உன் வீட்டிற்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். விரும்புகிறார், விரும்புகிறார். அவருடைய பிரசன்னம் வந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு உன் குடும்பத்திற்கு ரட்சிப்பு. சகைவிட்ட சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வரேன். சகைவு நான் உன் வீட்டுக்கு வரேன். அவன் அன்போடு அழைத்து கொண்டு போனான், அன்போடு அழைத்து கொண்டு போனான். வாங்க ஆண்டவரே, என் வீட்டிற்கு வாங்க ஆண்டவரே. அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பேசினாங்க. இயேசு சகைவுடைய வீட்டிற்கு போகிறார். இயேசு சகைவுடைய வீட்டிற்கு போகிறார். அவன் வீட்டுக்கு போன உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் சொன்னா, நீ என்ன உன் வீட்டுல ஏற்றுக்கொண்டதுனால இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு, ரட்சிப்பு. இந்த தேவ பிரசன்னத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் போது உன் ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு. ஆத்துமா ரட்சிப்படைகிறது. உன் ஆத்துமா சமாதானம் அடைகிறது. உன் ஆத்துமா சந்தோஷம் அடைகிறது. சம்பூரணத்தினால கர்த்தருடைய நிரப்புவார். சஞ்சலமும் தவிப்போ உன்னை விட்டு போகும், உன்னை விட்டு போகும். ஆராதனைக்கு ஒப்புக்கேது கொடு, ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. தேவாவியானவர் செயல்படுவதற்கு, அவர் இறங்கி கிரியைகளை நடப்பிக்க உங்களை அப்படியே ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் எத்தனை பேர் சொல்றீங்க? ஆவியானவரை உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? நான் இப்ப உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அர்ப்பணிப்பு தான் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். உங்க இருதயத்துல கையை வச்சு சொல்லலாம், என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தேவ பிரசன்னத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவ பிரசன்னத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பிரசன்னம் என்னை நடத்தட்டும். அந்த பிரசன்னம் என் வீட்டுக்குள்ள தங்கி இருக்கட்டும். அந்த தேவ பிரசன்னம் நான் போகிற எல்லா இடங்களிலேயும் என் கூட இருக்கட்டும். நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும். என்னுடைய பயணத்துல என் கூட இருக்கட்டும். எந்த தீங்கும் அணுகாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளட்டும். உம்முடைய பிரசன்னத்துல என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். உம்முடைய சிங்காசனம் எங்க மத்தியில தங்கி இருக்கட்டும்பா. எங்க வீட்டில் உங்க சிங்காசனம் தங்கி இருக்கட்டும்பா. அப்படியே செயல்படட்டும், அப்படியே செயல்படட்டும், அப்படியே செயல்படட்டும். ஆமாண்டவரே, எங்க ஒவ்வொரு வீடுகள்லையும் உங்க சிங்காசனத்தை நாங்க ஸ்தாபிக்கிறோம்ப்பா. தங்கி இருக்கட்டும், தங்கி இருக்கட்டும்,
அப்படி ஒப்பு கொடுங்க. தங்கி இருக்கட்டும். உங்க வீட்டை ஒப்பு கொடுங்க. உங்க வீட்டை ஒப்பு கொடுங்க. சிங்காசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. பரலோக சிங்காசனம் உங்க வீட்டுக்குள்ள வருது. அவருடைய த்ரோன் உங்க வீட்டுக்குள்ள வருது. அவருடைய சிங்காசனம் உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா சத்துருடைய உட்புகுதல் இருக்காதுங்க, சாபம் இருக்காதுங்க. கர்த்தருடைய சிங்காசனம் உங்க வீட்டில் இறங்குது, இறங்குது. இடம் கொடுக்க 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 ஒரு சிங்காசனம் வீட்டுக்குள்ள இறங்குது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் உங்க வீட்டுக்குள்ள தங்கி இருப்பாராக, தங்கி இருப்பாராக. ஓ glory to God. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்த ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். உங்க சிங்காசனம் அவருடைய வீட்டில் தங்கி இருக்கட்டும். ஏசப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க. இவர்களுடைய எல்லா பயணத்திலும் கூட இருங்க. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து, ஆண்டவரே, இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட்டு அந்த ஆசீர்வாதத்திற்கு இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் உட்படுத்திருக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.